இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் நன்றி. நீங்கள் என்னோட சேனலுக்கு புதுசுனா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆன்ல கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போட்ட வீடியோஸ் எல்லாம் உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். என் வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே, இன்றைக்கி நம்ம டெய்லரிங் கிளாஸ் வீடியோவில் கிட்ஸுக்கான ஒரு சிம்பிள் ஃப்ராக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். Hi my dear friends, welcome to my channel MKTI Tailoring. ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து சிம்பிள் ஃப்ராக்னு சொல்லலாம், இல்லை பெட்டிகோட்னு சொல்லலாம். எல்லாமே ஒரே டைப் தான் வரும். ஓகே, இதுக்கான மெஷர்மெண்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். ஃபுல் லெங்க்த்து, அதாவது ஷோல்டர்லேருந்து நீங்கள் ஃப்ராக் எந்த அளவு போடுறீங்களோ அந்த அளவு. நெக்ஸ்ட்டு ஷோல்டரோட அளவு, அதுக்கப்புறமா செஸ்ட் ரவுண்டு, ஆம் ஹோலுக்கு கீழே நீங்கள் அளக்குற அளவு, அடுத்து வெயிஸ்ட் ரவுண்டு, இடுப்பு சுற்றளவு, அப்புறம் சீட் ரவுண்டு தான் நம்ம வந்து எடுக்கணும். ஹிப் ரவுண்ட் எடுத்துடாதீங்க. தென் கேல்குலேஷன்ஸு, பாடிஸ்க்கான கேல்குலேஷன்ஸும் ஸ்கர்ட்கான கேல்குலேஷன்ஸும் தனித்தனியாக கொடுத்துருக்கேன். லெங்க்த்தோட ஒரு இன்ச் ஆட் பண்ணுறோம் ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கும் கீழே பாடிஸ் ஜாயின் பண்ணுறதுக்கும். ஷோல்டர் நீங்கள் அளந்துட்டு அதில் 2 இன்ச் மைனஸ் பண்ணிவிடுங்க. அதாவது டேப் வச்சு அளக்குறீங்கன்னா 2 இன்ச் மைனஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஷோல்டர் வித்தும் நெக் வித்தும் கால்குலேட் பண்ணுங்கள். ஷோல்டர் வித்துக்கு ஷோல்டரை 4 டிவைட் பண்ணிக்கணும், நெக் வித்துக்கும் ஷோல்டர் 4 டிவைட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு செஸ்ட் ரவுண்டை 4 டிவைட் பண்ணிட்டு அதோட 1 இன்ச் ஆட் பண்ணிக்கோங்க. வெயிஸ்ட் ரவுண்டுக்கும் 4 டிவைட் பண்ணிட்டு 1 இன்ச் ஆட் பண்ணிக்கோங்க. ஆர்ம் ஹோல் ரவுண்டுக்கு செஸ்ட் ரவுண்டை 8 டிவைட் பண்ணிட்டு அதோட 2 இன்ச் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, தென் ஸ்கர்ட் கேல்குலேஷன்ஸ் பார்த்தோன்னா, ஸ்கர்ட்டோட லெங்க்த்து பார்த்திங்கன்னா ஃபுல் லெங்க்த் நம்ம எடுத்தோம் இல்லையா, அதுலேருந்து பாடிஸ் வந்து உங்களுக்கு எந்த அளவு வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவு மைனஸ் பண்ணிக்கோங்க. பாடிஸோட லெங்க்த் வந்து இடுப்பு எங்கே ஆரம்பிக்குதோ அங்கே வரைக்கும் வந்து பாடிஸோட லெங்க்த் எடுத்துக்கோங்க. ஷோல்டர்லேருந்து இடுப்பு சுற்றளவு வரைக்கும் எடுத்துகிட்டு அதை தான் பாடிஸ் லெங்க்த்தாக வச்சுக்கோங்க. பாடிஸ் லெங்க்த்தை மைனஸ் பண்ணிவிட்டு அதோட ஒரு இன்ச் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஸ்கர்ட்டோட லெங்க்த்து. ஸ்கர்ட் மேலே ஜாயின் பண்ணுறதுக்கும் கீழே மடித்து தைக்கிறதுக்கும் அந்த 1 இன்ச்சு. தென் சர்க்கம்ஃபரன்ஸு, ஸ்கர்ட்டோட மொத்த சுற்றளவு பார்த்திங்கன்னா சீட் ரவுண்டாக 2 மல்டிப்ளை பண்ணிக்கலாம், இல்லை 3 கூட மல்டிப்ளை பண்ணிக்கலாம் உங்களுக்கு ரொம்ப ஃப்ளாட்டாக வேணும்னா. ஓகே, இப்போ நம்ம பாடிஸோட பேட்டர்ன் என்னென்னு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம். இப்போ பாடிஸ்க்குவான பேட்டர்னில் வந்து ஃபஸ்ட்டு லெங்க்த்து மார்க் பண்ணிக்கோங்க. அதோட 1 இன்ச் ஆட் பண்ணிவிட்டு மேலே ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கும் கீழே ஸ்கர்ட் ஜாயிண்ட்டுக்கும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நெக் வித்து ஷோல்டர் வித்து ரெண்டுமே ஷோல்டர் டிவைடட் பை 4. தென் ஆர்ம் ஹோல் வந்து செஸ்ட் ரவுண்ட் டிவைடட் பை 8 + 2 இன்ச்சு. அப்புறம் 1 இன்ச் கிராஸாக எடுத்து ஆர்ம் ஹோல் ரவுண்ட் வரைஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறமா செஸ்ட் ரவுண்டை 4 டிவைட் பண்ணிட்டு 1 இன்ச் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அங்கேருந்து நம்ம வந்து வெயிஸ்ட் அளவுக்கு தானே பாடிஸ் லெங்க்த் எடுத்திருக்கோம். அங்கே வந்து கீழே வந்து நீங்கள் வெயிஸ்ட் ரவுண்ட் டிவைடட் பை 4 + 1 இன்ச்சு ஆட் பண்ணிவிட்டு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு இப்படி க்ராஸாக வந்து மார்க் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு அலவன்ஸ் விடணுமோ, சீம் அலவன்ஸ் விடணுமோ அதை வந்து விட்டுக்கலாம். ஓகே, இதை எப்படி வந்து கட்டிங் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நான் பாடிஸ் ஒரு கிளாத்லேயும் ஸ்கர்ட் ஒரு கிளாத்லேயும் ஸ்டிச் பண்ணி கட்ட போகிறேன். ஸோ பாடிஸ்க்கு வந்து ஃபஸ்ட்டு சிங்கிளாக ஃபோல்ட் பண்ணிட்டு தென் டபுளாக ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். கிளாத்தை ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்போ செஸ்ட் ரவுண்ட் நமக்கு கரெக்டாக வருதான்னு ஒரு செக் பண்ணிவிட்டு, ஏன்னா கிளாத்தை மடித்து போடும்போது சில நேரம் செஸ்ட் ரவுண்ட் பத்தாது பெரிய குழந்தைங்களுக்குன்னா. நான் இப்போ வந்து 3 வயசு 4 வயசு குழந்தைக்கு தைக்கிறேன். இப்போ வந்து லெங்க்த்து மார்க் பண்ணிவிட்டு தென் ஷோல்டர் வித்து நெக் வித்து மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா ஆர்ம் ஹோல், அப்புறமா செஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ணிக்கிறேன். இது எல்லாமே உங்களுக்கு என்ன கால்குலேஷன் வருதோ அதுபடி போட்டுக்கோங்க. இப்போது நெக் வித்து வரைஞ்சிக்கலாம். நெக் வித்து வந்து 2 இன்ச் வச்சுருக்கேன். நெக்கோட ஹைட் வந்து 3 இன்ச் வச்சுட்டு மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா இதுக்கு நம்ம ஜிப்பு எதுவுமே வைக்கிறது இல்லை. ஸோ ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்குன்னா 2 இன்ச் வச்சுக்கோங்க. கொஞ்சம் 3 வயசுலேருந்து 5 வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு 3 இன்ச் to 3.5 இன்ச் வரைக்கும் நீங்கள் வைக்கலாம். ஓகே, இப்போ வந்து இது கொஞ்சம் வழுக்கிற மாதிரி கிளாத்து, சாட்டின் கிளாத் மாதிரி இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து காட்டன்லேயே ட்ரை பண்ணுங்கள் பிகினர்ஸ் எல்லாருமே. அதுதான் உங்களுக்கு ஈஸியாக கட் பண்ணுறதுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஓகே, பாடிஸ் கட் பண்ணியாச்சு. ஸ்கர்ட் பார்ட்டு கட் பண்ணலாம்.
இப்போ நான் ஸ்கர்ட் பார்த்தீங்கன்னா 1 மீட்டர் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். அதை டபுளாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை 2ஆக கட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து எனக்கு லென்த் இதுவே போதுமானது தான். இதே இது உங்களுக்கு ரொம்ப ஹைட்டாக வந்து ஸ்கர்ட் பார்ட் வருதுன்னா நீங்கள் டபுளாக ஃபோல்ட் பண்ண முடியாது. நீங்கள் வந்து சிங்கிளாகவே வச்சுட்டு நீங்கள் எவ்வளோ லென்த்து ஸ்கர்ட் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்க வேண்டியிருக்கும். இப்போ நான் வந்து ஃப்ரண்ட் பார்ட் தனியாக பேக் பார்ட் தனியாக மாதிரி கட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நெக்லைன் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் கிராஸ் பீஸ் எடுத்துகிட்டு இப்படி டபுளாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம ப்ளவுஸ் எப்படி ஹெம்மிங் பண்ணுவோம் அந்த மாதிரி டைப்பில் நான் வந்து இப்போது டபுளாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு நெக்கை வந்து ஃபினிஷ் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபினிஷ் பண்ணலாம், இல்லை பைப்பிங் வந்து வச்சு ஸ்டிச் பண்ணலாம். இது கொஞ்சம் வழுக்கிற மாதிரி கிளாத்தாக இருக்கனால பைப்பிங் வைக்கணும்னா கொஞ்சம் இதாக இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து இந்த மாதிரி நெக்கை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி 2 நெக்லைனுமே நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ நான் அங்கங்கே கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து இதை மடித்து பேக் சைடில் இப்படி மடித்து நம்ம தைச்சிக்கலாம். இதுக்கு நீங்கள் வந்து கிராஸ் பீஸ் வந்து 1.25 இன்ச் வரைக்கும் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதை டபுளாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு நெக்லைனில் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பேக் சைடில் ராங் சைடில் வச்சு மடித்து தைச்சிட வேண்டியதான். ஓகே, நம்ம இப்போ வந்து 2 நெக்லைனுமே ஃபினிஷ் பண்ணிட்டோம். இதுக்கப்புறமா இதை 2மே ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம் சேர்த்து வச்சு. ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டா இப்போ வந்து நம்ம ஆர்ம் ஹோலை வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஆர்ம் ஹோலும் அதே சேம் மெத்தடு தான். நம்ம வந்து அந்த கிராஸ் பீஸ் கொடுத்து நம்ம ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறமா ஸ்கர்ட் பார்ட் எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஸ்கர்ட் பார்ட்டுக்கு வந்து நான் ஃப்ரண்ட் தனியாக பேக் தனியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா. இதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரே ஒரு இதை மட்டும் எடுத்து கீழே மடித்து தைச்சிக்கலாம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா கீழே மடித்து தைச்சிக்கிறேன். முதல்ல ஸ்கர்ட் பார்ட்டில் இது மாதிரி 2 பீஸ் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா. 2த்துலேயுமே இந்த மாதிரி கீழே மடித்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்கர்ட்டுக்கு வந்து நம்ம வந்து மேலே கேதரிங் இல்லாட்டி ரஃப்லிங் சொல்லுவாங்க, அப்படியே சுருக்கம் வைக்கிறது. ப்ளீட்ஸும் வைக்கலாம், சுருக்கமும் வைக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு பிகினர்ஸ் ஸ்டிச் பண்ணி பழகுறீங்கன்னா சுருக்கம் வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணி பழகுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ப்ளீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணி பழகுங்க. நான் இப்போ சொல்லிக் கொடுக்க போகிறது வந்து எப்படி வந்து சுருக்கம் வச்சு ஸ்டிச் பண்ணுறதுங்கிறது தான். இப்போ கீழே மடித்து தைச்சாச்சு. இதுக்கப்புறமா சுருக்கம் வைக்கிறதுக்கு நீங்கள் வந்து உங்களோட தையல் சைஸை வந்து ரொம்ப அதிகமாக வச்சுக்கோங்க. அப்படி வச்சிங்கன்னா தான் நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போதில் சுருக்கமாக வரும். இருக்கிறதுலே அதிகமான தையல் சொல்லுவாங்க இல்லையா, பெரிய தையல், அதை வச்சுட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஒரு லைனு ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ ஏதாவது ஒரு நூலை பிடிச்சிடுங்க. நூலை கொஞ்சம் அதிகமாகவே விட்டு கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு நூல், பாபினில் உள்ள நூல் இல்லை மேலே இருக்க நூல், ஏதாவது ஒன்றை மட்டும் இப்படி பிடிச்சிக்கோங்க. 2 நூலையும் பிடிச்சிங்கன்னா இந்த மாதிரி கேதரிங் பண்ண வராது. ஒரு நூலை மட்டும் பிடிச்சிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சுருக்கம் வரும். இந்த சுருக்கம் வந்து உங்களுக்கு வேஸ்ட் ரவுண்டு, அதாவது நம்ம பாடிஸோட கீழே வேஸ்ட் வச்சோம் இல்லையா, அந்த அளவுக்கு வர்ற அளவுக்கு இந்த மாதிரி சுருக்கிக்கோங்க. சுருக்கிட்டு நீங்கள் வந்து மெஷர்மெண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க எந்த அளவு வருதுன்னு. அந்த பாடிஸோட வச்சு அந்த அளவு வந்துடுச்சுன்னா நீங்கள் இதை வந்து அப்படியே வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் பாடிஸோட அளவு வரைக்கும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு இதை அப்படியே நம்ம வந்து மேலே வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஒருவேளை பாடிஸ் அளவோட அதிகமாக இருக்குது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சுருக்குங்க, கம்மியாக இருக்குன்னா சுருக்கத்தை எடுத்து விடுங்க. இப்போ வந்து நம்ம இந்த பாடிஸ்க்கு மேலே இதை வச்சு அப்படியே அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ பாடிஸோட நல்ல பக்கத்து மேலே ஸ்கர்ட்டோட ராங் சைடை இப்படி வச்சுட்டு நம்ம அந்த ப்ளீட்ஸ் மேலேயே இந்த மாதிரி, ப்ளீட்ஸ் இல்லை, நம்ம சுருக்கம் வச்சோம் இல்லையா, அது மேலேயே அப்படியே வச்சு ஒரு 1/2 இன்ச் கீழே இருக்க மாதிரி வச்சுட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இதே மாதிரி இன்னொரு சைடும் தைச்சிக்கலாம். இப்போ 2 சைடும் தைச்சாச்சு. இப்போ சைடு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ராங் சைடு எடுத்துகிட்டு நம்ம எந்த நீங்கள் அளவுக்கு அலவன்ஸ் விட்டுருக்கீங்க, சீம் அலவன்ஸ் விட்டுருக்கீங்களோ அதை விட்டுட்டு நான் ஒரு 1/2 இன்ச் தான் சீம் அலவன்ஸ் விட்டுருந்தேன். ஸோ அதனால் அந்த 1/2 இன்ச்சு மட்டும் சைடில் விட்டுட்டு நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ரஃப் அடிச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். 2 தையல் போட்டுக்கோங்க எல்லா இடத்துலையுமே எப்பயுமே. அப்போ தான் வந்து உங்களுக்கு வேகமாக பிரியாமல் இருக்கும். ஸோ இப்போ வந்து 2 சைடுமே இதே மாதிரியே நம்ம சைடு ஜாயின் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். 2 சைடு ஜாயின் பண்ணிட்டோம்னா நம்மளோட சிம்பிளான ஒரு பேபி ஃப்ராக் வந்து ரெடி ஆகிடும். இதில் நம்ம என்ன டிசைன் வேணாலும் பண்ணிக்கலாம். அப்போது நம்ம அதுக்கு டிசைனர் ஃப்ராக் ஆகிடும்.
ஓகே, நம்ம பேபி ஃப்ராக் ரொம்ப அழகாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், நல்லா ஃப்ளாட்டாகவே இருக்குது. இது வந்து நீங்கள் ப்ளீட்ஸ் வச்சும் ஸ்டிச் பண்ணலாம். ஒரு சிம்பிளான ஃப்ராக் வந்து இந்த அளவு தான் ஸ்டிச் பண்ணுவோம். இதே இது நீங்கள் ஒரு டிசைனர் ஃப்ராக் ஸ்டிச் பண்ணுறீங்கன்னா உள்ள லைனிங் கொடுக்க வேண்டியிருக்கும். அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கும். பேசிக்காக ஒரு ஃப்ராக் ஸ்டிச் பண்ணணுன்னா இதுதான் வந்து ஒரு மெத்தட். இதை கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எவ்வளோ அழகான டிசைனர் ஃப்ராக் வேணாலும் நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான் நான் இந்த வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பாய்.